தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நாக்பூரில் நடந்த ஒரு கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பேசியதாவது: நான் ஜாதியை அடிப்படையாக கொண்ட அரசியலை கடுமையாக எதிர்க்கிறேன். 2004ஆம் ஆண்டு ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஜாதி குறித்து யாராவது பேசினால் அவர்களை உதைப்பேன் என்று பேசியவன் நான் பேசியதை பார்த்துவிட்டு என் நண்பர்கள் என்னை எச்சரித்தனர். அது என் அரசியல் வளர்ச்சியை பாதிக்கும் என்றனர். நான் அது பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. தேர்தலில் தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்து விடாது. ஓட்டே கிடைக்காவிட்டாலும் நான் என் கொள்கையில் உறுதியாக இருப்பேன். ஒருவர் அவரது குணங்களால் தான் தகுதிப்படுத்தப்பட வேண்டும். ஜாதி, மதம், இனம், மொழி போன்ற அடையாளங்களால் அல்ல. பட்டம் பெறுவது மட்டுமே கல்வியின் நோக்கமில்லை. அது நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பயனளிப்பதாக இருக்க வேண்டும். அறிவு ஒரு மிகப்பெரிய சக்தி. அதை உள்வாங்கி செயல்படுவது மாணவர்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். நான் 12 டாக்டர் பட்டங்களை பெற்றுள்ளேன். ஆனால் பெயருக்கு முன் டாக்டர் என்ற அடைமொழியை பயன்படுத்துவதில்லை. 1975ஆம் ஆண்டு எமர்ஜென்சி காலத்தில் நான் 11ஆம் வகுப்பு படித்தேன். எமர்ஜென்சிக்கு எதிரான இயக்கத்தில் ஈடுபட்டதால் படிப்பு பாதிக்கப்பட்டது. என்ஜினியரிங் படிக்க தகுதி பெற முடியவில்லை. என்ஜினியரிங் படிக்க தகுதி பெறாத ஒருவர் எப்படி டாக்டர் பட்டம் பெற முடியும்? அதனால் நான் அந்த பட்டத்தை பயன்படுத்துவதில்லை. மாணவர்களுக்கு ஒரு தொழிலை எப்படி துவங்குவது என்பது குறித்த அறிவு மிகவும் முக்கியம். மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, வேலையை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும் என நிதின் கட்கரி கூறினார்.